இந்தியாவிலேயே முதன்முறையாக பீகார் மாநிலத்தில் செல்போன் செயலி மற்றும் இணையதளம் மூலமாக வாக்களிக்கும் முறை பரீட்சார்த்த முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் பாட்னா, ரோக்தாஸ் மற்றும் கிழக்கு சம்பாரன் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 6 நகராட்சிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் நாட்டிலேயே முதன்முறையாக ஓட்டிங் எனப்படும் ஆன்லைன் ஓட்டிங் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளுக்கு வர முடியாத முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், புலம்பெயர்ந்தவர்களுக்காக இந்த புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநில தேர்தல் ஆணையமும் CDAC எனப்படும் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் என்ற நிறுவனமும் இணைந்து 2 செல்போன் செயலிகளை உருவாக்கியுள்ளன. இந்த செயலியை செல்போனில் பதிவிறக்கம் செய்து கொண்டால் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க முடியும். வாக்களிப்போரின் சதவிகிதத்தை அதிகரிப்பதற்காக இந்த முறையை நாட்டிலேயே முதன்முறையாக பீகார் மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது. செயலியை பதிவிறக்கம் செய்வோரின் உண்மை தன்மையை பரிசோதிக்கும் பணிகளை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஃபேஸ் டேகர் என்ற நிறுவனம் மேற்கொள்கிறது. நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்க ஆளும் ஓட்டு போடுற ஆளும் ஒன்றா, ஓட்டு போடுற ஐடியில் இருக்கவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இது ரெண்டுமே நம்ம தான் வெரிஃபை பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணோம். இது ஒன்று. ரெண்டாவது நம்மளை ஓட்டிங் பூத்ஸ், ஃபிசிக்கல் பூத்ஸ்லேயும் ஓட்டிங் நடக்குது. ஸோ இங்கே ஓட்டிங் போட்டுட்டு அங்கே போய் ஓட்டு போட்டுறக்கூடாது, இல்லை அங்கே ஓட்டு போட்டுட்டு இங்கே வந்துடக்கூடாது. ஸோ ஆளுக்கு 2 ஓட்டு போட்டுறக்கூடாது. ஸோ நம்ம அதுக்கும் 500க்கும் மேற்பட்ட போலிங் பூத்ஸில் ஃபேஸ் டேகர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓட்டிங் போடுறவங்க அந்த பூத்தில் போனால் நீங்கள் ஓட்டிங் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிடும். ஸோ அதனால் டபுள் ஓட்டிங்கே வராது. செல்போன் இல்லாதவர்கள் இணையதளம் மூலமும் வாக்களிக்கலாம். செல்போன் செயலி மூலம் வாக்களிக்க 10,000 பேரும், இணையதளம் மூலம் வாக்களிக்க 50,000 பேரும் முன்பதிவு செய்திருந்தனர். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் இந்த ஆன்லைன் வாக்களிப்பு முறை அறிமுகப்படுத்தப்படுமா என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யவில்லை. இந்த வாக்களிப்பு முறை மிகவும் பாதுகாப்பானது என்று கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.